வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸல்ல இருக்கக்கூடிய VLOOKUP வந்து நேற்று பார்த்துருந்தோம். அதில் உள்ள பார்ட் 2 தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது VLOOKUPல வந்து என்னென்ன எரர்லாம் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னும் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நேற்று வந்துட்டு ஒரே எக்ஸல் ஷீட்லேயே வந்துட்டு நம்ம எப்படி VLOOKUP பண்ணி பார்த்து எடுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இதை வந்து வேற ஒரு டேபிள்லையும் எடுத்துக்கலாம், இல்லை வேற ஒரு ஷீட்லையும் போய் கால்குலேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னொரு புக்கில் ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த இது வந்துட்டு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, நம்ம வந்து நேற்று வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட்லாம் பார்த்தோம். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக வந்து எடுக்கணும் அப்படின்னா, நம்ம சும்மா பிளாங்காக ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நேம் மட்டும் டைப் பண்ணி வச்சுருக்குறோம். டைப் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களோட மார்க்ஸு, டோட்டல் மார்க்ஸ் மட்டும் வேணும், இல்லை ஆவரேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த VLOOKUP வீடியோ வந்துட்டு வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம், பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இதை. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நேற்று எப்படி VLOOKUPல வந்து பேசிக்காக ஃபார்முலா எப்படி போடுறது எல்லா டீட்டெயிலும் பார்த்தோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேமை நான் என்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு ஜான் அப்படின்றவரோட டோட்டல் மார்க்ஸ் மட்டும் வேணும். அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம இப்போ VLOOKUP ஃபார்முலா போட்டுக்கலாம். நமக்கு லுக்கப் வேல்யூ வந்து ஜான், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கமா கொடுத்துட்டு டேபிள் அரே வந்து நமக்கு வந்து அந்த புக்கில் தான் இருக்குது, அதாவது வேறு ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்குது. அப்போது அதை போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும் போதே நமக்கு இங்கே மேலே பாருங்கள், நம்ம வந்து எந்த புக்கில் இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது. அதாவது இந்த ஃபைலை வந்து நான் VLOOKUPனு சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் நமக்கு VLOOKUPனு காமிக்குது, அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட டேபிள் அரே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மேலே ஃபார்முலா டூவில் இந்த ஃபார்முலா பார் இதுலேயே வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர் நமக்கு வந்து டோட்டல் வந்துட்டு 8வது காலமில் இருக்குது. ஸோ 8ன்னு கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்து பாருங்கள், ரேஞ்ச் வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வந்து வேணும். ஸோ ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக நமக்கு இந்த நம்ம பார்த்துட்டு இருந்த பேஜ்லேயே வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ பாருங்கள், நமக்கு டோட்டல் மார்க்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த கீழே உள்ள நேமுக்கு எல்லாத்துக்குமே வேணும். இவங்க 5 பேரோட, இவங்க 6 பேரோட பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் மார்க்ஸ் வந்து நம்ம காமிச்சு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட மார்க்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ பாருங்க, இந்த இதில் வந்து அலெக்ஸா அப்படின்றது ஃபஸ்ட்டு உள்ள நேமில் இருந்துச்சு. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நேம் நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ள நேமில் இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து அவங்களோட மார்க்ஸ் வந்து 358 டோட்டல் மார்க்ஸு. இப்போ அது வந்து எல்லாமே நமக்கு டீட்டெயிலாகவே காமிச்சிருச்சு. பட் இதை வந்து நம்ம ஒரே எக்ஸல் ஷீட்டில், அதே எக்ஸல் ஷீட்டில் போடும்போது நமக்கு வந்து ஒரு எரர் காமிக்கும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஷீட்டில் போயிட்டு நம்ம ஃபார்முலா போட்டுக்கலாம். அதே எக்ஸல் ஷீட். இப்போ இந்த அதே எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்ம ஃபார்முலா போடும்போது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது, எரர் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வச்சுட்டு நான் ஃபார்முலா போடுறேன். VLOOKUP கொடுத்துக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூ வந்து நான் ஜான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேபிள் அரே வந்து நம்ம எந்த டேபிள் எதில் இருந்து எது வரைக்கும் நமக்கு வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காலம் இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம அந்த லுக்கப் வேல்யூலேருந்து கால்குலேட் பண்ணணும். 1 2 3 4 5 இது வந்து 8th இருக்குது டோட்டல் மார்க்ஸ் வந்து. இப்போ 8ன்னு கொடுத்துட்டு ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து அந்த அப்ராக்சிமேட் வேல்யூ வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் எக்ஸாக்ட் மேட்ச் வேல்யூ வந்து நமக்கு வேணும். அதுக்கு நம்ம ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபால்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துக்கிறேன்.
இப்போ பாருங்க நமக்கு கீழே உள்ள மார்க் வேணும். ஸோ வந்து நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீழே உள்ள மார்க் வரும். ஆனால் இங்கே பாருங்க இந்த அலெக்சான்ற மார்க் வந்துட்டு வரல. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஃபார்முலா போய் பார்க்கும்போது ஃபார்முலா பாரில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த நம்ம செலக்ட் பண்ணியிருந்த ரோல இருந்து கீழே இறங்கி இருக்குது. இந்த இறங்கி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து எரர் காமிக்குது. ஆனால் நம்ம செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அலெக்சால இருந்து தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அதை வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்க நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபார்முலா போட போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஜான்ன்ற இடத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஃபார்முலா போட்டுக்கலாம். ஈக்குவல் டு வி லுக்கப் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூ வந்துட்டு நமக்கு ஜான் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேபிள் அரே வந்து செலக்ட் பண்ணும் போது பாருங்க செலக்ட் பண்ணி கமா கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டேபிள் அரே இருக்குல்ல இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் F4 ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டேபிள் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போ பாருங்க ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம காலம் நம்பர் கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்சுக்கு வந்து ஃபால்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ டோட்டல் மார்க்ஸ் வந்து இங்கே கிடச்சிருச்சு. இதை இப்படியே நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு அந்த அலெக்ஸாவோட மார்க் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம ஃபார்முலா பாரில் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட செலக்ட் பண்ணியிருந்த ஏரியா வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அலெக்ஸால இருந்தே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு ஒரு 2 ஸ்டெப் வந்து கீழே இறங்கி இருந்தது. இதை வந்து நம்ம அந்த அறையை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அடிக்கடி வந்து சேஞ்சஸ் வந்து ஆகிட்டு இருக்காது. ஸோ எரர் வந்து கம்மி பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து லீலாவோட நேம் டைப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நான் லீலா வந்து டைப் பண்ணியிருக்கிறேன். லீலா டைப் பண்ணும்போது நமக்கு எரர் காமிச்சிருக்கு. நான் டைப் பண்ணும் போதே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டேன். அந்த ஸ்பேஸ் வந்து லீலாக்கு அப்புறம் வந்து விட்டுட்டேன். ஆனால் இங்கே வந்து நமக்கு லீலாக்கு அப்புறம் எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லை. ஸோ அப்படி நம்ம ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து எரர் காமிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது நம்ம வந்து அந்த இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நேமில் இல்லாத ஒரு டேட்டாவை நம்ம இல்லாத ஒரு நேமை நம்ம கொடுக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட கொடுக்கும் போதோ நமக்கு வந்து எரர் வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.